திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் கிறிஸ்துவுடன் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து த செர்மன் ஆன் த மவுண்ட், இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை குறித்து தொடர்ந்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக கவலைகளால் சூழப்பட்டு இருக்கிறோம். நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நிகழ்ச்சியிலே நாம் வேத வசன ஆதாரங்களோடு அதை குறித்து தெளிவாக படிக்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே சொல்லப்படுகிற வசனங்களையும் சொல்லப்படுகிற உபதேசங்களையும் நீங்கள் எழுதி கொண்டு அதை குறித்து சிந்தித்து ஜெபம் செய்யுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் சொந்தங்களே, மீண்டுமாக நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் இந்த வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் செர்மன் ஆன் த மவுண்ட் பார்ட் 2 மலைப்பிரசங்கத்தினுடைய 2வது பகுதியை நம்ம கவனிக்கிறோம். குறிப்பாக 6ஆம் அதிகாரத்தில் உலக புகழ்பெற்ற ஒரு கருத்து இருக்கிறது. அது என்னன்னா, ஆதாம் தொடங்கி இன்றைய மனிதன் வரைக்கும் அடிப்படையில் மனிதர்களுக்கு 3 தேவைகள் இருக்கிறது. There are 3 essential for every man on the face of the world. அது என்னன்னா, சாப்பாடு, தண்ணீர், உடை. இந்த 3 இருந்தால் தான் அவன் மனிதனாக இருக்க முடியும். சாப்பாடு இல்லைன்னா அவன் ஏழையாகி போவான். தண்ணீர் இல்லைன்னா அவனுடைய உடல் வற்றிவிடும். உடை இல்லைன்னா அவன் ஒரு அவமானத்தின் சின்னமாக பூமியில் இருப்பான், நிர்வாணமாக இருப்பான். ஸோ there are 3 basic needs for every man: food, water and clothing. உலகத்தில் எந்த ஒரு அரசாங்கமும் மக்களை ஆளும்போது இந்த 3 காரியங்களில் முதன்மையாக கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் நாட்டு பிரஜைகள் பசியாக இருக்கக்கூடாது. அவர்களுடைய நாட்டு மக்கள் தாகமாக இருக்கக்கூடாது. அவர்களுடைய நாட்டு மக்களுக்கு நிர்வாணம் கூடாது. எந்த ஒரு சமுதாயத்திலும் எந்த ஒரு மதத்திலும் இந்த நல்ல பண்புகள், இந்த எண்ணங்கள் இருக்க தான் செய்யுது. சகோதரர்களே, நெற்றி பொட்டில் அடித்தது போல இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் இந்த 3 காரியங்களை வரிசைப்படுத்தி மனிதனிடத்தில் பேசுகிறார். இந்த உலகத்தில் எந்த மதத்திலும் எந்த புத்தகத்திலும் இந்த 3 வரிகள் கிடையாது, இந்த 3 கருத்துகள் கிடையாது. அது என்னன்னு கேட்டால், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31வது வசனம் பாருங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். சகோதரர், இந்த மாதிரி யாராவது உங்களிடத்தில் சொல்ல முடியுமா? பெத்த தகப்பன் கூட சொல்வது கஷ்டம். கவலையே படாதீங்கன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா மக்களுக்கும் ஏசு சொல்கிறார். ஆதாமின் வழியில் பூமியில் பிறந்த எல்லா மனிதனுக்கும் இந்த வாசகம் பொருந்தும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். இந்த 3 காரணங்களுக்காக தான் நம்ம பள்ளிக்கு போய், கல்லூரிக்கு போய், வேலைக்கு போகிறோம். இந்த 3 காரியங்களுக்காக தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். வயிற்றை நிரப்பி மகிழ்ச்சியாக இருப்பதற்காக, தண்ணீர் குடித்து சுகமாக இருப்பதற்காக, நல்ல உடைகளை உடுத்தி மகிழ்ச்சியாக இருப்பதற்காக. இந்த கடமை மனிதனை விட்டு என்றைக்குமே நீங்காது. இந்த 3 இல்லாமல் மனிதன் இருக்கவும் முடியாது. ஏசு சொல்கிறார், கவலைப்படாதிருங்கள். நம்முடைய கவலை முழுவதும் இதுதானே. நம்முடைய அப்பா காலையிலிருந்து மாலை வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறார். விவசாயி காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் வயலில் உழைக்கிறான். சகோதரே, வேர்வை சிந்தி நிலத்தின் அறுவடையை நாம் சாப்பிடுகிறோம். மனிதன் ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே வந்த பிறகு அவனுக்கு உணவு அரிதாகிவிட்டது.
அவனுக்கு தண்ணீர் அரிதாகி விட்டது, அவனுக்கு உடை அரிதாகி விட்டது. இயேசு சொன்னார், நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது ஏதோ ஒரு 10 கிலோ எடையுள்ள ஒரு சமுட்டியை எடுத்து நம்முடைய காதில் அரைந்தது போல் இருக்கு. யார் இதை சொல்வது? இதை சொல்வதற்கு அந்த மனிதனுக்கு என்ன அதிகாரம் அல்லது என்ன அறிவு இருக்க முடியும்? எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? கவலைப்படாதிருங்கள். நீங்கள் எப்பொழுதாவது யாரை பார்த்தாவது இப்படி சொல்லியிருப்பீர்களா? ஒருவேளை உணவு கொடுக்கலாம், ஒரு செம்பு தண்ணீர் கொடுக்கலாம், ஒரு கிழிந்த உடையை ஒருவனுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஸ்கூலுக்கு கல்லூரிக்கு போகிற பிள்ளைகளுக்கு கூட யூனிஃபார்ம்ன்றது ஒரு 2 ஷர்ட்டு தான் கிடைக்கும், அவ்வளோதான். அதையே மாற்றி துவைத்து நம்ம உடுக்கிறோம். ஆனால் ஏசு சொல்கிறாரு, நீ வாழ்கிற காலத்தில் உனக்கு உணவும் தண்ணீரும் உடைகளும் தேவனால் கொடுக்கப்படும். சகோதரர்களே, இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னால் இயேசு என்ன சொன்னார் என்பதை கவனிக்கணும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். பேனாவில் ஒரு அடிகோடு இடுங்கள். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்யக்கூடாது. சகோதரர்களே, இந்த ஆசீர்வாத சட்டத்தை நாம் புரிந்து கொள்ளும்போது ஒரு முக்கியமான தகவலை இயேசு இங்கே சொல்லுகிறார். இந்த உலகத்தில் 2 பேரை பற்றி பேசுகிறார். ஒன்று சாத்தான், இன்னொன்று தேவன். ஒன்று இந்த உலகப் பொருள், இன்னொன்று தேவனுடைய ஆசீர்வாதம். 2 எஜமானுக்கு நீங்கள் ஒரே நேரத்தில் வேலை செய்ய முடியாது. 2 பேர்கிட்டையும் ஒழுங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் காலப்போக்கில் ஒரு ஆள்கிட்ட ரொம்ப அதிகமாகவும் ஒரு ஆள்கிட்ட குறைவாகவும், ஒரு ஆளுக்கு அதிக மரியாதையும் ஒருவனுக்கு குறைந்த மரியாதையும் நாம் செய்து விடுவோம். எப்பொழுதுமே இது முடியாத ஒரு காரியம்தான். You cannot serve 2 masters at a time. Either you will hate one and love other. ஆகவே இந்த இடத்துல தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியவர்களாக இருந்தால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஒரு பக்கம் தேவனையும் மறுபக்கம் இந்த உலகத்தையும் நீங்கள் பிடித்து கொண்டு இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. என் அன்பு சகோதரர்களே, இதை நீங்கள் விளங்கிட்டா என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்ற பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இப்பொழுது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். கவனிங்க, என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தமானவைகள் அல்லவா? சகோதரர்களே, செத்துப்போன ஒரு ஆளுக்கு சாப்பாடு இருந்து என்ன பிரயோஜனம்? செத்துப்போன ஒரு ஆளுக்கு ஏராளமான உடைகள் இருந்து என்ன பயன்? ஆக உயிரோடு இருந்தால் நீங்கள் சாப்பிடலாம், உங்களுக்கு சரீரம் உயிரோடு இருந்தால் நீங்கள் உடுக்கலாம். கேள்வி என்ன சொல்கிறாரு? நீங்கள் சாப்பாடு உடைன்றீங்களே, அந்த 2ம் பூமியில் நீங்களே உற்பத்தி செய்து அறுவடை செய்து வேக வைத்து சாப்பிடக்கூடியவை. பஞ்சை அறுத்து நூலாக்கி அதை துணியாக்கி உடுக்கக்கூடியவை. ஆக உண்கிறதும் உடுக்கிறதும் ரொம்ப அவசியம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம், நீ உயிரோடு இருக்கியா, உனக்கு ஒரு சரீரம் இருக்கிறதா, அது முக்கியம். விளங்குச்சா உங்களுக்கு? என்ன சொல்கிறாரு? என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள்.
உண்பதற்கும் குடிப்பதற்கும் முதல்ல உனக்கு உயிர் இருக்குதான்னு பார்த்துக்க. உடுப்பதற்கு உனக்கு ஒரு சரீரம் இருக்குதான்னு பார்த்துக்குங்க. அப்போ அது ரெண்டும் இருந்தால் அது உங்களால் ஆனதல்ல, அது தேவனால் கொடுக்கப்பட்டது. உயிரும் உடலும் தேவனால் கொடுக்கப்பட்டது, அதை நீங்கள் உற்பத்தி பண்ணலை. ஆகவே சாப்பாடு தண்ணியை விட உன்னுடைய உயிர் முக்கியம். நீ உடுக்கிற விதவிதமான உடையை விட உன்னுடைய சரீரம் முக்கியம். வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம், 2 கால் இல்லாத ஆள், 2 கை இல்லாத ஆள், பார்வை இல்லாத மனிதன். அவர்கள் எவ்வளவு தான் உடுத்தாலும் அந்த சரீரம் கேவலமாக தானே இருக்குது. ஆகவே என் அன்பு சகோதரர்களே, எது முக்கியம் என்பதை கவனிங்க. 2 உதாரணங்களை சொல்லுகிறார். ஒன்று 26வது வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதில்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அல்லவா? இயேசு கிறிஸ்து உணவு, உடை, தண்ணீர் இவைகளை குறித்து பேசும்போது நமக்கு ஒரு காட்சியை காண்பிக்கிறார். உலகத்திற்கு எந்த ஒரு மனிதனும் தலை நிமிர்ந்து பார்க்கும்போது வானத்தில் பறக்கிற கோடான கோடி பறவைகளை நாம் பார்க்க முடியும். இத்தனை பறவைகளும் தங்கள் ஆகாரத்தை விதைத்து அறுவடை செய்கிறதா? அது அறுவடை செய்ததை சாப்பிடுகிறதா? சேர்த்து வைக்கிறதா? இந்த 3ஐயும் அது செய்யலை. விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அப்படியானால் இந்த பறவைகளை யார் போஷிக்கிறார்கள்? யார் உணவளிக்கிறார்? யார் தண்ணீரை அளிக்கிறார்? யார் அதற்கு தேவையான இறகுகளை கொடுக்கிறார்? வானத்திலே பறக்கிற இந்த பட்சிகளை, பறவைகளை கவனித்து பாருங்கள். எவ்வளோ அழகான ஒரு போதனை! உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு புத்தகத்தை திறந்து படித்தாலும் இப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை நீங்கள் கவனிக்க முடியாது. அடுத்ததாக சொல்லுகிறார், கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீரத்தோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ரொம்ப கவலைப்படுறீங்க, அதனால் 5.5 அடி இருக்கிற நீங்கள் 4 அடியாக சின்னதாகிடுவீங்களா? அல்ல அதிகமாக கவலைப்படுறதுனால 5.5 அடி உயரம் இருக்கிற நீங்கள் 7.5 அடியாக உயரமாகிடுவீங்களா? அப்போ உங்கள் சரீரத்தில் உங்களை குறைக்கவும் முடியாது, நீட்டவும் முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க? உங்கள் சைஸுக்கு ஆண்டவர் உடை கொடுப்பார், உங்கள் பசிக்கேற்ற உணவை கொடுப்பார், உங்கள் உடல் ஏற்றுக்கொள்ளும் தண்ணீரை கொடுப்பார். கவலைப்படுகிறதுனால உங்கள் சரீரத்தோடு எவன் ஒரு முழத்தை கூட்டுவான்? எப்பேற்பட்ட ஒரு பதில் பாருங்கள். இது நமக்கு விளங்கலைன்னா எதுவுமே நமக்கு விளங்காது. அடுத்த உதாரணம் பாருங்கள். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? இது ஒரு பெரிய கஷ்டம். ஏன் கல்யாணம் நடக்கலைன்னா பணம் இல்லை. முக்கியமாக கல்யாணத்தில் 2 விஷயந்தான் இருக்குது, நகையும் புடவை போன்ற உடைகளும். இதை வாங்க வழி இல்லை, அதனால் கல்யாணம் தள்ளி போச்சு. வெளியே போக முடியல, ஏன்னா உரிய உடைகள் இல்லை. நிறைய பேர் சபைக்கு வர முடியல, நல்ல புடவை இல்லை, நல்ல சட்டை இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். காட்டு புஷ்பம்னா மனிதன் செடி வச்சு தண்ணி ஊற்றி எரு போட்டு வளர்க்குற இடம் இல்லை, தானாக முளையிறது. காட்டு புஷ்பங்களை யார் வளர்க்குறது? ஆனால் அதனுடைய நிறத்தை பார்த்தீங்களா? அதனுடைய மணத்தை பார்த்தீங்களா? லில்லின்னு ஒரு பூ இருக்குது, அது தானாக முளையுது. அதனுடைய வாசனை மலைகளின் மீது அதிரச் செய்கிறது. காட்டு புஷ்பத்தினுடைய வண்ணங்கள், அதனுடைய நிறங்களை பார்த்தீங்கன்னா விதவிதமாக இருக்கும். பாதி இதழுக்கு ஒரு நிறம், மீதி பாதி இதழுக்கு இன்னொரு நிறம். அது எப்படி? எந்த ஒரு காட்டு புஷ்பமும் என்ன செய்யலையா? கவலைப்படுவதில்லை. நீங்கள் அதை நல்லா கவனிச்சிங்கன்னா, எந்த ஒரு காட்டு புஷ்பமும் அவைகள் உழைக்கிறதில்லை, நூற்கிறதில்லை, அது தானாக உண்டாகிறது. எந்த ஒரு காட்டு புஷ்பமும்
விதை போட்டு மண்ணை மூடி தண்ணி ஊற்றி வளரணும்னு இல்லை, அது தானாக வருது. எந்த ஒரு காட்டு புஷ்பமும் அழகழகாக பலவிதமான வண்ணங்களில் அதனுடைய இதழ்கள் விரிவதற்கு எங்கேயாவது போய் மில்லில் நூற்றுட்டு வந்ததா? யாராவது அதை அவ்விதமாக செய்தாங்களா? இல்லையே. 3 விஷயங்களை நாம் இங்கேயும் பார்க்குறோம். பறவைகள் நெவர் சீடிங், நெவர் ரீப்பிங், நெவர் கேதரிங். விதைக்கிறதில்ல, அறுக்கிறதில்ல, சேர்க்கிறதில்ல. பூக்களை நாம் பார்த்தால் அதனுடைய வண்ணங்கள், அந்த வண்ணங்களை யாரும் மனிதர்கள் கொடுக்கல. ஆகவே நோ கலர், அதை உருவாக்குவதில்லை, நோ லேபர். 3வது நோ ஸ்பின்னிங், அதை நூற்கிறது இல்லை. இப்போ நம்ம போட்டிருக்க உடை பாருங்கள், நம்ம கட்டியிருக்க புடவை பாருங்கள், எத்தனை அழகு, எத்தனை நிறம், எவ்வளோ வித்தியாசமான பார்டர். இதெல்லாம் ஒரு இடத்துல நெச்சு தானே கொடுக்குறாங்க. இதையெல்லாம் ஒரு இடத்துல நெய்ந்து தானே தருவாங்க. வீவிங் மில்லில் தானே அது உருவாக்கப்படுது, டையிங்கில் தானே அது உருவாக்கப்படுது. ஆக காட்டு புஷ்பங்கள் தானாக வளர்கிறது, வண்ணங்களோடு வளர்கிறது. அது அழகாக உறுதியாக ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒன்றாக நெய்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. 2 உதாரணங்களை சொல்லியிருக்கார். அதுக்கு முன்னால் ஒன்று சொன்னார், ஞாபகம் இருக்கா? ஒருவனும் 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. உலகத்துக்கும் தேவனுக்கும் நீங்கள் வேலை செய்ய முடியாது. ஒன்று தேவன் பேரில் நம்புங்க, அல்ல இந்த உலகத்தின் பேரில் நம்புங்க. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படுகிற மனிதன் ஒன்று உலகத்தில் இருக்கணும், அல்ல தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும். நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால், இஃப் யூ ட்ரஸ்ட் இன் காட், அவர் உங்களுக்கு அதை கொடுப்பார். இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். 32வது வசனம் பேனாவில் முழுக்க சுழியிடுங்க. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு இறையியல் கொள்கை, எ தியாலஜிக்கல் ஆன்சர். என்ன சொல்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா, ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் படிக்கிறோமே, தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று படிக்கிறோமே, அந்த தேவன். ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோமே, எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் மனுஷனை உண்டாக்கினாரே, அந்த தேவன். இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றுக்கும் காரணராக இருக்காரே, அந்த தேவன். சகோதரர்களே, இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். 3:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போன எல்கேஜி பிள்ளை வீட்டுக்கு வரும்னு அம்மாவுக்கு தெரியும். பையன் உள்ளே வரும்போதே ஷூவை கையால் கழட்ட மாட்டான். 2 காலை உதறினால ஷூ ஓடி போகும். அம்மா செய்து வைத்திருக்கிற ஒரு பொருளை கையை கூட கழுவாமல் சாப்பிட ஆரம்பிப்பான். தாய் அதை கண்டு மகிழ்ச்சி அடைவாங்க. பள்ளிக்கு சென்ற பிள்ளை எதை தேவையோடு வருவான் என்பதை தாய் அறிந்திருக்காங்க. அவன் எவ்விதமாக நடந்து கொள்வான் என்பதை அவன் அறிந்திருக்கிறாங்க. அதுபோல தேவன் கூட தமது பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். சகோதரர்களே, இந்த உலகத்தில் 2 வகையான மக்கள் இருக்காங்க. தேவனை நம்புகிற மக்கள், தேவனை நம்பாத மக்கள். ஜீவனுள்ள தேவனை ஆவினால் தொழுகிற மக்கள், பூமியில் உள்ள விக்கிரகங்களை ஆராதிக்கிற மக்கள். கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தம் உள்ள மக்கள், கர்த்தருக்கு விரோதமான பாவிகளாகிய மக்கள். இந்த பாவிகள், விக்கிரக வழிபாடு செய்கிறவர்கள், அவிசுவாசிகள், அவைகளை தேடி தேடி சம்பாதிக்கிறார்கள். உலகத்தில் அவர்கள் வெற்றி பெற்றவர்களாய் கூட இருக்க முடியும். இன்றைக்கி உலகத்தில் இருக்க பெரும் பணக்காரர்கள் பெரிய விசுவாசிகளாக இல்லை. இந்த உலகத்தை அடித்து போட்டு சாப்பிடுகிற மக்கள் பாவிகளாக இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால், நீ விசுவாசியாக இருந்தால், இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை தகப்பன் அறிந்திருக்கிறார். இந்த காலையில் அன்பு தாயே, தகப்பனே, வாலிபனே,
உனக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இந்த காலையில் எனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் நல்ல ஈவுகளை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நலமான ஈவுகளாலே நம்மை திருப்தியாக்கக்கூடியவராக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனம். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாக இராமலும். பொதுவாக அந்த உலகத்தில் உழைச்சி தாங்களாகவே சம்பாதித்து ஏமாற்றி மற்றனுடைய உணவை உட்கொள்கிற மக்கள் இருமாப்புள்ளவர்களாக இருப்பாங்களாம். அவங்களுக்கு தேவன் இல்லை. அவங்க தங்களுடைய கையே கடவுளாக பார்ப்பாங்க. அவர்கள் மோர் ப்ரவுட், அவர்கள் இருமாப்புள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் கவனிங்க நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற ஆள், இந்த பக்கத்து விட்ட ஆள், இந்த தெருவில் இருக்கிற தம்பி, அந்த அக்காள் ஒரு மாதத்துக்கு 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். ஆனால் உங்களால் 4000 ஒரு 10,000 தாண்ட முடியல. ஏன் ஆண்டவரே என்று நீங்கள் யோசிக்கலாம். அவர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள். பாவமுள்ள மக்களிடத்தில் வேலை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கும் பணம் வேறு எங்கேயோ இருந்து திருடப்பட்ட பணம். அந்த உழைப்புக்கு மேலே ஒன்று கிடைக்குதுன்னு சொன்னால் அது எங்கிருந்தோ வந்திருக்கிறது, அது பாவத்திலிருந்து வந்தது. அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் நாம் இந்த உலகத்தில் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கும்போது, அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது சம்பூரணமாக குறைவில்லாமல் சாப்பிடவும் குடிக்கவும் உடுக்கவும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். God can bless you. ஆகவே தான் சொல்கிறாரு யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். டபுள் மைண்டட் மேன் all his ways are unstable. இந்த உலகத்துக்கும் தேவனுக்கு இடையில் இருமனம் உள்ள ஒரு ஆளாக இருந்தால் 2ஆம் கட்டானா போயிடுவான். அவன் உலகத்தையும் நம்பலை, தேவனையும் நம்பலை, நடுவில் இருக்கான். அவன் தொங்குறான். ஒரு நிமிஷம் கத்திரிடத்தில் வரான், மறு நிமிஷம் உலகத்துக்கு போகிறான். என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் அப்படி செய்யாதிருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் படிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்கள் சாப்பிட வேண்டியவைகளையும் குடிக்க வேண்டியவைகளையும் உடுக்க வேண்டியவைகளையும் செய்ய தேவன் உங்களுக்கு பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். Christ can strengthen you. அவர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். கையில் ஒரு பேனா இருந்தால் சுழியிடுங்கள். நமக்கு எல்லாருக்கும் 1, 2, 3னா தெரியும். 1, 2 கூட எண்ண தெரியாத ஆள் யாருமே இருக்க முடியாது. ஒரு கால் நமக்கு லட்சத்துக்கு மேலே எண்ண தெரியாமல் போயிடலாம். ஆனால் 1, 2, 3 கையில் இருக்கிற இந்த 5 விரலை நம்மால் எண்ண முடியும். இந்த இடத்துல தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நம்ம இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறார். முதலாவது 33வது வசனம் பாருங்கள். இந்த முதலாவது அப்படின்றது ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் என்று வருகிறது. அதாவது 1 ஃபர்ஸ்ட். அடுத்து பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேடுதல்னா சீக், அதை பின்தொடர்வது, தேடி செல்வது. ஒரு ஆடு காணாமல் போச்சு, ஒரு கோழி காணாமல் போச்சு, தேடுகிறோம். காதில் இருந்த கம்மல் இருக்கிற திருவாணி கீழே வீட்டில் விழுந்தது, அதை தேடுகிறோம். தேடுதல்னா நமக்கு அர்த்தம் தெரியும். தேடுகிறது தவறே கிடையாது. சீக்கிங் இட்ஸ் நாட் எ சின். உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பி, அது போதும், எல்லாம் சரியாயிடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். 2 விஷயங்கள் இங்கே இருக்குது. முதலாவது த கிங்டம் ஆஃப் காட், இரண்டாவது த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யம் என்பது இயேசு கிறிஸ்துவால் ஸ்தாபிக்கப்பட்ட அவருடைய சபை. அந்த ராஜ்யம் சபை என்று அழைக்கப்படுகிறது. தேவனுடைய நீதி, இந்த இடத்துல ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய நீதி என்பது எது?
தேவனுடைய நீதி ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குற தேவன் பேரில் வைக்கும் விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதாவது தேவனுடைய நீதி இயேசு கிறிஸ்து. அநேகராகிய நாம் ஐஸ்வர்யம் அடையத்தக்கதாக அவர் தரித்திரராக சிலுவையிலே மரித்தார். என் அன்பு சகோதரர்களே, in order to make you rich, Christ became poor. To forgive your sin, Christ died on the cross. ஆக தேவன் தமது சொந்த குமாரனுடைய மரணத்தின் வழியாக, அவர் சிந்திய இரத்தத்தின் வழியாக அவருடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு நீதியை தருகிறார், பரிசுத்தத்தை தருகிறார். ஆபிரகாமை போல உங்களை நீதிமானாக்குகிறார். ஒருவன் கிரியை செய்யாமல் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தால் அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். தேவன் நீதி எப்படி தருகிறார்? ஒரு பையிலா, ஒரு பாத்திரத்திலா, ஒரு பண்டலாக கட்டி தர்றாருன்னா இல்லை. நீங்கள் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசமே அது திரும்பி உங்கள் இருதயத்துக்கு நீதியாக வைக்கப்படுகிறது. நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்து அவருடைய மரணத்தை ஒப்புக்கொண்டு அவர் சிந்திய இரத்தத்தின் மேல் காண்பிக்கிற அன்பு நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம் உங்களை நீதிமானாக அவர் மாற்றுகிறார். இயேசு சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். Seek first the kingdom of God and his righteousness என்று சொல்கிறார். சரி, இது வரைக்கும் எனக்கு புரியுது. மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் வரும், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். அதுக்கும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவதற்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு ரிசல்ட் வரணும் இல்லை? உழைத்தால் கூலி வர வேண்டும் இல்லையா? வேலை செய்தால் சம்பளம் வர வேண்டியது இல்லையா? அப்படியானால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் இல்லையா? அதுதான் சொல்கிறாரு 33வது வசனத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். கவனிச்சிங்களா? அடுத்த வரி பாருங்க. அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த இடத்துல இவைகள் என்பது எவைகள்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்பட்டோமே, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏன் இந்த இடத்துல கூட கொடுக்கப்படும் போட்டிருக்குதுன்னா, ஏன்னா நீங்கள் ஏற்கனவே தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடிட்டீங்க. அதனால் இது உங்களுக்கு அடிஷ்னலாக ஃப்ரீ கிஃப்டாக கிடைக்குதான். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பெரிய கடைகள்லாம் ஒரு பொருளை வாங்கும்போது ஒரு சின்ன சோப்பு கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு பொருளை அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. நீங்கள் போய் பில் போடுற இடத்துல, ஐயா இதை நான் வாங்கலையே, இது எப்படி இதில் வந்தது அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் அதை வாங்கினதுக்காக இது இலவசம் அப்படின்றான். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அப்படின்னு வியாபாரம் செய்கிறதெல்லாம் பார்க்குறோம். வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி நீங்கள் தேடினது நிமித்தம், அதற்காக கீழ்ப்படிதல் நிமித்தம், நீங்கள் தேவனிடத்தில் சேர்ந்ததன் காரணமாக இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கிஃப்டாக, பரிசாக கொடுக்கப்படும். அன்பு சகோதரர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நம்பி கடுமையான ஒரு வனாந்தரத்தில் 40 வருஷம் நடந்தாங்க. 40 வருஷமும் வானத்திலிருந்து மன்னாவையும் கண்மலையிலிருந்து தண்ணீரையும் அவர்கள் உண்பதற்காக பெற்றாங்க. அவங்க போட்டிருந்த உடையும் காலில் இருந்த பாதரட்சியும் தேய்ந்து போகலை, கிழிந்தும் போகலை. ஆக உணவும் உடையும் தேவனால் கொடுக்கப்படும் என்பதற்கு அது சான்றுகளாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, நீ தேவ பிள்ளையாக இருந்தால் நீ எந்த வேலை பார்த்தாலும், நீ எங்கே இருந்தாலும் உன்னை கடவுள் ஆசீர்வதிப்பார். உனக்குன்னு ஒரு தனியான ஒரு ஃபேவர், ஒரு தயவை தேவன் காண்பிப்பார். யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில் அடிமையாக ஒரு வேலைக்காரனாக இருந்தார். ஆனால் தேவ தயவு அவனுக்கு இருந்ததுனால அவனுடைய எஜமான் எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். தேவ தயவு
யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருந்ததுனால எகிப்து தேசத்தினுடைய பார்வோனுக்கு அடுத்த மனிதனாக, முத்திரை மோதிரம் பிடித்த ஒருவனாக, ரதத்தில் செல்கிற ஒருவனாக, தேசத்தை ஆளுகிற ஒருவனாக, உணவை பங்கிட்டு கொடுக்கிற தலைவனாக அவனை அங்கே வைத்தார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் நீங்கள் கேட்ட இந்த அற்புதமான ஜீவ வாக்கியங்கள் உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்கவும், தேவனுக்கு பிரியமாக இருக்கவும், தேவனால் போஷிக்கப்படவும் உங்களை ஆசீர்வதித்து இந்த நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பிரார்த்தனை செய்வோம். அன்பான தகப்பனே, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை எங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்ற வாக்குத்தத்துக்காக, அந்த வசனத்துக்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கேட்ட மக்கள் தங்கள் காதுகளிலிருந்து தங்கள் இருதயங்களுக்குள் அதை விசுவாசிக்க உதவி செய்தரலும். உமது மக்களை ஆசீர்வதியும், அற்புதங்களை நடத்தியறலும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 0442550082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?